என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலையில் இதை பயின்று ஒரு 10 நிமிஷம் பண்ணியாச்சுன்னா அன்றைக்கி பூராவும் சுறுசுறுப்பாக இருக்கும், எந்த சோர்வும் வராது, எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக நடக்கும், முழுமையாக நடக்கும். அந்த அற்புத கலையை இப்பொழுது சிவசூர்யா பிகாம் அவர்கள் 18 வயது பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்தர்துதிபாசனத்தை பண்ண போகிறார்கள். பாலமுருகனை பாருங்கள், அவர் யோகா மாஸ்டர், 55 வயது ஆகிறது. புதுக்கோட்டையில் அங்கே சிவானந்தா யோகா சென்றை வைத்து அங்கே மக்களுக்கெல்லாம் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலமுத்து அவர்கள் அர்த்த மத்தியந்திராசனத்தை செய்ய போகிறார்கள். ஆசினி 3 வயது, அர்ஜுன் 4 வயது. இவர்கள் பதஞ்சலி யோகா சென்டர் ஆசிரியர் கணேஷ்குமார் ஆவடியிலிருந்து தயார் பண்ணி இது 2 குட்டி குழந்தைகள் வந்திருக்கிறது. அவர்கள் தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே பாருங்கள், 2 வயது 3 வயதிலிருந்து இப்போ 4 வயது, அப்புறம் 18 வயது, அப்புறம் 55 வயசு. யோகாசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதற்காகத்தான் இவர்கள் நமது காட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எந்த வயதிலும் ஆசனம் செய்யலாம் என்பதற்காகத்தான் இவர்கள் நம் முன் வந்து நிற்கிறார்கள். ஆகவே வயதாகிவிட்டதே, நாம் எப்படி ஆசனம் போட முடியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் வயதான காலத்தில் தான் நமக்கு பல்வேறுபட்ட நோய்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. அவைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வயோதிக காலத்தான் நமக்கு சோதனை மேல் சோதனை வருகிறது, நோய்கள் வருகிறது. ஆகவே சிறு வயது முதற்கொண்டே இதை கைக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் இந்த 4 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது செய்ய போகிறார்கள். சிவசூர்யா நீங்கள் அர்த்த திரியாசனத்தை செய்யலாம். பாலமுத்து நீங்கள் வந்து அர்த்த மத்தியந்திராசனத்தை செய்யலாம். ஹாசினி, அர்ஜுன் நீங்கள் அப்படியே குப்புறப்படுத்து தனுராசனத்தை செய்யுங்கள். 2 குட்டி பிள்ளைகள் அப்படியே குப்புறப்படு. அந்தர்துதி பாதாசனம், அந்தரத்திலே நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆசனத்தை அழகாக செய்கிறார்கள். தனுராசனத்தை இந்த குழந்தைகள் அற்புதமாக செய்கிறது. முதுகெலும்பை திருக்குவதே கிடையாது. இப்போ வரைக்கும் முன்னு தான் வளைஞ்சோம். இப்போ முதுகெலும்பை ட்விஸ்ட் பண்ணுறது செய்யணும். இடுப்பு பிரியாததை குறையும். அர்த்த மத்தியந்திராசனம் என்பது முதுகெலும்புக்கு ஏற்றது. பேங்கரியாஸை இறுக்கி புளியும். டயபெட்டிக் நோய்க்கு முக்கியமான ஆசனம். முதுகில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடிமுதுகாகட்டும், மேல் முதுகாகட்டும், கழுத்தாகட்டும், அதுதான் இப்போ பல பிரச்சனைகள், அவை நீங்கும். தனூர் என்பது வில், வில் என்பது எதிரியை கொல்லும். இது ஆசனம் என்பது நோயை கொல்லும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஆசனத்தை கலையுங்கள். ஆசனத்தை விட்டுரு, ஆசனத்தை கலைச்சிரு. நல்ல மூச்சு இழுத்துக்கோ, மூச்சில் இப்போ அப்படியே ஒரு நேரையை பார்த்து இப்படி திரும்பி பண்ணணும். இப்படி திரும்புங்க, நீ இப்படி திரும்ப. ட்விஸ்டிங் ஆஃப் தனுரா அர்த்த மத்தியந்திராசனம் இது அற்புதமான ஆசனம். போட்டிகளுக்கு இந்த ஆசனங்களெல்லாம் செய்தால் நிச்சயமாக இவர்களுக்கு அதிக மதிப்பெண் கிடைக்கக்கூடியது. நல்ல இழு, பின்னால் காலை இழு, பின்னால் தலையை தூக்கு, அப்படி பயன். குழந்தைகளுக்கு இந்த ஆசனம்லாம் பண்ணால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளித்தொல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் தனுராசனம். மனோதிடம்,
மனோ வலிமையை பிறக்க செய்யக்கூடியது அந்தர்துதிபாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே திரும்பி அங்கே போய் பத்மாசனத்தில் உட்காரு. 2 பேரும் வெவ்வேறு வயதுடையவர்கள் வெவ்வேறு அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டினார்கள். வயது தடை கிடையாது. ஆகவே வயதாகிவிட்டது என்று நீங்கள் ஆசனம் பண்ணாமல் விடாதீர்கள். வயோதிக காலத்தில் தான் நமக்கு எல்லா தொல்லைகளும் வருகிறது. அதே போன்று தான் சின்ன குழந்தைகளுக்கும் வைத்திய செலவு அதிகமாக வருகிறது. அவங்கள்தான் ஆசனம் செய்யணும். சின்ன குழந்தைகளே செய்யாச்சுன்னா பெரிய குழந்தைகள் பெரிய மனுஷனாக ஆனால் கூட செய்து தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தன்மை அவர்களுக்கு வந்துவிடும். ஆகினாலே இதுபோன்ற ஆசனங்களை வயது வித்தியாசமின்றி பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.